நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகையோட இருப்ப கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்க அறிக்கை கொடுத்துட்டு நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எதை பத்தின பதிவுனா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் இப்ப ஆபாசமா பேசியிருக்காரு. நான் விஜய் கிடையாது, நடிகைகளோட இருப்ப கிள்ளிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அரசியல் பண்றதுக்கு நான் களத்துல இறங்கி போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எந்த களத்துல சார் நீங்க இறங்கி போராடிட்டீங்க மக்களுக்காக? எந்த யுத்த காலத்துல இறங்கி நீங்க மக்களுக்காக போராடிட்டீங்க? மக்களுக்கான நீதிகளை பெற்றுக் கொடுத்துட்டீங்க. அங்கங்க ஆணவ கொலைகள் நடக்குது, சுத்தி ஒவ்வொரு வீட்டுல ஒரு வருடத்துக்கு எவ்வளவு கொலை கொள்ளைகள் நடக்குது, பாலியல் பலாத்காரம் நடக்குது. இது எல்லாமே நீங்க நினைச்ச கேட்கலாமே சார். மத்தியில நீங்க தானே இருக்கீங்க, கேட்கணும்னு நினைச்ச கேட்கலாமே, ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? ஆப்போசிஷன் பார்ட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கணும்னு நினைச்சா அவரும் கேட்கலாம், அவரும் கேட்க மாட்டேன்றாரு, நீங்களே கேட்க மாட்டேன்றீங்க. அப்ப நீங்க ஏ டீம் பி டீம் சி டீம் நாங்க சொல்றது தப்பே கிடையாது. அப்படி சொன்னா நீங்க ஏத்துக்கணும். ஏன் உங்களுக்கு கோவம் வருது? விஜய் அவர்களை பத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக போராடி நீங்க மக்களோட உரிமைகள் ஏதாவது ஒண்ணு பெற்று கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க பேசுறது நியாயம் இருக்கு, ஒத்துக்கலாம். மற்றபடி நீங்க பேசுறது எந்த நியாயமும் கிடையாது. அதனால நான் பேசுங்க, மரியாதையா பேசுங்க.